ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சோனி ஸ்டாக்கு. சோனியில் நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு டோட்டலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு சோனி மொபைல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ப்ளஸ்ஸும் சொல்லிடுறேன், மைனஸும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் டெசிஷன் எடுத்துக்கிறேன், டெசிஷன் விட்டுக்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் எடுக்கணுமா, சோனி பை பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ சோனி ஃபோன்ஸில் நம்மக்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, என்ன ப்ரைஸில் இருக்குது, அப்புறம் எந்த சிம்மு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 4000 ருபீஸ் ரேஞ்சிலேருந்து நம்மக்கிட்ட சோனி ஸ்டாக் இருக்குங்க. என்ன ஸ்டாக்குன்னு கேட்டிங்கன்னா, சோனி எக்ஸ்பீரியா Z5ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல், 3GB 32GB வேரியண்ட்டு, காம்பேக்டான சைஸில் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காம்பேக்டான சைஸில் சோனி Z5 வந்திருக்கு. கோல்டு கலரில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. இதுதான் 4000 ருபீஸ்க்கு மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜியோ சப்போர்ட் ஆகாது. மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸ்லேயும் சோனியில் ஜியோ சப்போர்ட் ஆகாது. ஒரு சில மாடல்ஸில் மட்டும்தான் ஜியோ சப்போர்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இது 4000 ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். SD கார்டு சப்போர்ட் உண்டு, அப்புறம் 3.5mm ஜாக்கும் சப்போர்ட் உண்டு. ஸோ இந்த ஃபோன்ஸுக்கு ஸோ அதனால் நீங்கள் அழகாக மெமரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா XZ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தான். ஸோ அந்த மாடலில் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலரில் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. 3GB 32GB வேரியண்ட்டு. இது நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் ஜஸ்ட்டு 5000 ருபீஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோங்க. பாருங்கள், கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு டெமோ கண்டிஷனில் தான் வந்திருக்கும். ஸோ பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலரில் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. இது உங்களுக்கு சிங்கிள் சிம் வேரியண்ட் தான். இந்த மொபைல்ஸ் எல்லாமே சிங்கிள் சிம் வேரியண்ட் தான். பிளாக் அண்ட் ப்ளூவில் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்குங்க. 5000 ருபீஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் இந்த சோனி XZ ஸ்டாக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா சோனி XA2 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மொபைல், ஓகேங்களா? அல்ட்ரா சீரீஸ் மொபைல் சோனியில் பொறுத்த வரைக்கும். அல்ட்ரா சீரீஸ் மொபைல்னாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாமே க்ளீன் கண்டிஷனில் இருக்குங்க. டெமோ கண்டிஷன், க்ளீன் கண்டிஷனில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 4 கலர்ஸில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. பிளாக்கு, சில்வரு, அப்புறம் ப்ளூ கலர், அப்புறம் கோல்டு கலர். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிக்சடில் இருக்குது. சிங்கிள் சிம் அண்ட் டபுள் சிம் ரெண்டுமே மிக்ஸில் தான் இருக்குது. சில்வர் கலர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிங்கிள் சிம்மில் இருக்குது, பிளாக் அண்ட் சில்வர். ப்ளூவில் டபுள் சிம்மும் இருக்குது, சிங்கிள் சிம்மும் இருக்குது. கோல்டில் எல்லா ஃபோன்ஸும் உங்களுக்கு டபுள் சிம்மில் தான் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மொபைல் 5500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். 4GB 32GB வேரியண்ட்டு. இதுலேயும் உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட்டு எல்லாமே வந்துடும். இந்த பர்டிகுலர் டிவைஸில் மட்டும் தான் உங்களுக்கு டபுள் சிம் கான்செப்டில் வரும், ஓகேங்களா? ஸோ SD கார்டு, டபுள் சிம், அப்புறம் 3.5mm ஜாக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். LCD டிஸ்பிளே இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பழைய மாடல்ஸ், ஓகேங்களா? புது மாடல்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஆண்ட்ராய்டில் எந்த ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஜஸ்ட்டு மொபைல் வருது, நம்ம ஹார்ட்வேர் வைஸ் செக் பண்ணுறோம். வைஃபை, காலிங்கு, கேமராஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு QCயோட செக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் வேறு விஷயங்கள், ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆப் சப்போர்ட்டு, சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் மோஸ்ட்லி வராது. அதுவும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சோனி லவ்வர்ஸ், சோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ யூஸ் பண்ண முடியல, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் சோனி, ஓகேங்களா? இதெல்லாம் பழைய டிவைஸஸ்ஸு, மறுபடியும் சொல்கிறேன், புது டிவைஸ் கிடையாது. இந்த மாடல் 2018 லான்ச் ஆன ஒரு மாடல், ஓகேங்களா? அப்போது லான்ச் ஆகும்போது அந்த காலத்துலேயே உங்களுக்கு விலை பார்த்திங்கன்னா 25,000 ருபீஸ்க்கு இருந்தது. இப்போ நாங்கள் தரக்கூடிய ப்ரைஸ் 5500 கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே உங்களுக்கு நல்ல நீட் டெமோ கண்டிஷனில் இருக்கும், ஓகேங்களா? இதுலேயும் உங்களுக்கு ஜியோ சப்போர்ட் ஆகாது. வோடஃபோன், ஏர்டெல், BSNL போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா XZ2+. அல்ட்ரா எப்படி பார்த்தீங்களோ அதே கான்செப்டில் 2+ன்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடல் பார்த்திங்கன்னா சேம் ஃபீச்சர்ஸ்,
அப்படியே டிட்டோவாக அல்ட்ராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே மாதிரி அச்சு வச்ச மாதிரியே உங்களுக்கு இருக்கும். பட் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். அல்ட்ரா சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கைக்கு அடக்கமாக இருக்கும். இதுவும் டபுள் சிம் வேரியண்ட்டு தான். பிளாக் கலர் அண்ட் கோல்டு கலரில் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளில் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஜியோ சப்போர்ட் ஆகாது. மற்றபடி ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ 3.5mm ஜாக் ஆப்ஷனும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மாடல், இதுவும் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5700 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். இது 5500, இது 5700 ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா XZ2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். XZ பார்த்தோம் இல்லையா, அது XZ2 இது. இது 4GB 64GB வேரியண்ட் வந்துடும். இந்த மாடல் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 6700 கொடுத்துட்ருக்கோம். 6700 கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்குது. ஒரு 10 பீஸ் தான் ஸ்டாக் இருக்குது. எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். இந்த பர்டிகுலர் மாடலில் 3.5mm ஜாக் கிடையாது, கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் 4GB 64GB வேரியண்ட்டு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் உங்களுக்கு 6700 கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. 65 பண்ணிடலாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு 6500 பண்ணிடலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் வேணுன்றங்க கால் பண்ணி சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இன்கேஸ் உங்களோட கால் அட்டெண்ட் ஆகலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவும் ஜியோ உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. இது எல்லாமே சிங்கிள் சிம் வேரியண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11000 நெக்ஸ்ட்டு மொபைல் உங்களுக்கு 11000 11,000 ருபீஸ்க்கு வரும். அது என்ன மாடல்னு கேட்டிங்கன்னா 1 Mark 2 ஒயிட் கலர் 8GB 128GB வேரியண்ட்டு 865 ப்ராசரோடு வந்துடும். 4K டிஸ்பிளே ரெசல்யூஷனில் வீடியோ கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த மார்க்கெட். வேறு எந்த கம்பெனியும் 8K ரெசல்யூஷனில் வரக்கூடிய 4K ரெசல்யூஷனில் வரக்கூடிய டிஸ்பிளே யூஸ் பண்ணவே இல்லை. எந்த கம்பெனினாலையும் முடியலை. ஸோ சோனி மட்டும்தான் ரொம்ப ஃபார்வர்ட் அட்வான்ஸ்டாக உங்களுக்கு 4K டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க செல்ஃபோனில் பொறுத்த வரைக்கும். அந்த மொபைல் தான் இது. 1 Mark 2 8GB 128 11000 11,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். இதுலேயும் ஜியோ சப்போர்ட் கிடையாது. சிங்கிள் சிம் வேரியண்ட்டு 3.5mm ஜாக்கு, எஸ்டி கார்டு சப்போர்ட் உண்டு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இந்த மொபைல் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 11000 11,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒயிட் கலரில் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. பிளாக் கலரில் 2 பீஸ் இருக்குது. அந்த 2 பீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் லைட்டாக சின்ன டாட் இருக்கும். அந்த பர்பஸ்னாலேயும் உங்களுக்கு 9000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். இது 11000 வரும். 11,000 ருபீஸ் வரும். அது 9000 ருபீஸ் 2 பீஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சோனியில் எக்ஸ்பீரியா 10 Mark 5 லேட்டஸ்ட்டு மொபைல். ஏன்னா 5 சீரீஸ் 5 Mark 5, 10 Mark 5, 1 Mark 5. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸில் 10 Mark 5 சீரீஸ் லேட்டஸ்ட்டு 695 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்துடும். பிளாக் கலர் ஒரு பீஸ் க்ரீன் கலருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இந்த பர்டிகுலர் டிவைஸ் தான் ஜியோ சப்போர்ட் ஆகும். ஜியோ 4G சப்போர்ட் ஆகும். இசிம் கான்செப்டில் வரும். 1+1 கான்செப்டில் வரும். ஃபிசிக்கல் சிம், இசிம் கான்செப்ட். ஃபிசிக்கல் ஒரு சிம் போட்டுக்கலாம், இசிம் ஒரு சிம் போட்டுக்கலாம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். இந்த ஒரே ஒரு மாடல் தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வரும். 6GB 128GB வேரியண்ட்டு சோனி 10 Mark 5 6GB 128 12000 வரும். 12,000 ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. ஒரு 12 பீஸ் இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு நல்ல டிவைஸு. சோனியில் ஒரு காம்பேக்ட் சைஸில் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒரு மொபைல் பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் ஜியோ சப்போர்ட்டோட ஒரு மொபைல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மொபைல் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவும் 5G கிடையாது. 5G இந்தியாவில் சப்போர்ட் கிடையாது. இந்த மாடலும் சேர்த்து தான். நெக்ஸ்ட்டு மாடல் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு 5G எனேபிள்டு வரும். இந்தியாவில் 5G சப்போர்ட் ஆகும். எந்த மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா 5 Mark 4 5Gன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தான். 8GB 128GB வேரியண்ட்டு, சிங்கிள் சிம் யூனிட்டு, ஒயிட்டு
பிளாக்கு அண்ட் க்ரீன் கலரில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. 16,000 16,000 ருபீஸில் இந்த ஸ்டாக் கொடுத்துடலாம். இந்த மொபைல் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் 5G, ஜியோ 4G சப்போர்ட் ஆகும். ஜியோ 4G, ஏர்டெல் 5G சப்போர்ட் ஆகும். வோடோஃபோன் ஆஸ் யூஷுவல் 4G, 5G எது வந்தாலும் சப்போர்ட் ஆகும். பிஎஸ்என்எல்லும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இது 16,000 கொடுத்துட்ருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு மொபைல் டு சப்போர்ட் 5G இன் இந்தியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17,000 ருபீஸ்க்கு 1 Mark 3 வந்திருக்கு. இது உங்களுக்கு 12GB 256GB வேரியண்ட் வந்துடும். 17,000 கொடுத்துட்ருக்கோங்க. 17,000 ருபீஸ்க்கு 1 Mark 3 12GB 256GB வேரியண்ட்டு கொடுத்துடலாம். இது உங்களுக்கு ஜியோ சப்போர்ட் ஆகாது. வோடோஃபோன், ஏர்டெல், பிஎஸ்என்எல் தான் சப்போர்ட் ஆகும். 2 பீஸ் மட்டும்தான் இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. 1 Mark 2, 1 Mark 3, 1 Mark 4 4K டிஸ்பிளேவோடு வந்துடும். இது 12GB 256 வந்துடும். 17,000 கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாடல் பொறுத்த வரைக்கும் சோனியில் பார்த்தீங்கன்னா 1 Mark 4 1 Mark 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர்டெல் 5G, ஜியோ 4G சப்போர்ட் ஆகும். சிங்கிள் சிம் யூனிட்டு தான். சிங்கிள் சிம் யூனிட்டு க்ரீன், வயலட் அண்ட் பிளாக்கில் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. 22,000 ருபீஸ் 22,000 கொடுத்துட்ருக்கோம். 12GB 256GB வேரியண்ட்டு. ஓகேங்களா? 12GB 256GB வேரியண்ட்டு. க்ரீன் கலர், பர்பிள் கலர் அண்ட் பிளாக் கலரில் நம்மக்கிட்ட 1 Mark 4 ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் ஏர்டெல் 5G, ஜியோ 4G சப்போர்ட் ஆகும். SD கார்டு, 3.5mm ஜாக் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் சின்ன இந்த மாடலில் மட்டும், இந்த ஒரு பீஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சிங்கிள் டாட் வந்திருக்கு. அந்த டாட் பீஸ் மட்டும் உங்களுக்கு 18,000 கொடுத்துட்ருக்கோம். 18,000 ருபீஸ்க்கு 4,000 ருபீஸ் லெஸ் பண்ணி 18,000 கொடுத்துட்ருக்கோம். இது தனியாக வச்சிடுறேன். ஒரே ஒரு பீஸில் மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? மீதி எல்லாம் உங்களுக்கு 22,000 ருபீஸ் வரும். ஸோ இதுதான் சோனி ஸ்டாக்கு. நம்மகிட்ட 1 Mark 5ம் ஸ்டாக் வந்துச்சு. அது வந்ததும் ரொம்ப டிமாண்டில் இருக்கிறதுனால சேல் ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக போயிடுது. அதுவும் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். 2 பீஸு, 3 பீஸு, 4 பீஸ் அப்படி தான் கொடுப்பாங்க. வந்ததும் QC பார்த்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருவோம். சீக்கிரமாகவே போயிடும். நெக்ஸ்ட் டைம் ஸ்டாக் வரும்போது சோனியில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். கம்யூனிட்டி இருக்குது. கம்யூனிட்டி அப்டேட்ஸில் தான், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் தேவைப்படுது, சீக்கிரமாக தேவைப்படுது, உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, சோனி பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? அதுக்கு அளவே கிடையாது. மைனஸ் சொல்லிடுறேன். நிறைய பேர் ப்ளஸ்ஸு தான் சொல்லுவாங்க. நான் மைனஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மைனஸ் பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் ஜியோ சப்போர்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு மைனஸ். செகண்ட் மைனஸ், 5G சப்போர்ட் ஆகாது ஒரு சில மாடல்ஸில். அது செகண்ட் மைனஸு. தேர்ட் மைனஸ், பிக்கெஸ்ட்டு மைனஸ் பார்த்திங்கன்னா, ஆக்சசரிஸ் எதுவுமே கிடைக்காது. ஈஸியாக ஆஃப்லைன் மார்க்கெட்டில் உங்களுக்கு பேக் கேஸு, டெம்பரு அந்த மாதிரி கிடைக்காது. அதுக்கு என்னென்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பேக் கேஸ் வாங்கிக்கலாம். அது போக ஸ்க்ரீன் கார்டு ஓட்டிக்கலாம். ப்ளாட்டர் மிஷின் சொல்லுவாங்க. ஒரு கட்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். ஸ்டிக்கர்லாம் கட் பண்ணுவாங்க. அந்த மிஷினில் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்க்ரீன் கார்டு ஓட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கர் ஒன்று இருக்குது. இது இல்லைன்னா அது. ஸோ அந்த மாதிரி ஓட்டிக்கலாம் இந்த மொபைல்ஸில் எல்லாமே. ஓகேங்களா? பேக் கேஸு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு சில மாடல்ஸுக்கு கிடைக்கும், ஒரு சில மாடல்ஸுக்கு கிடைக்காது. அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் விசாரிச்சுட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மைனஸ்ஸு. இன்னொரு மைனஸ் பார்த்திங்கன்னா, ஸ்பேர் கிடைக்காது. ஏதாச்சும் இஷ்யூ ஆகிடுச்சு. மோஸ்ட்லி சோனி ஃபோன்ஸ் இஷ்யூ ஆகாது. அப்படி ஒரு வேளை இஷ்யூ ஆச்சுன்னா கூட உங்களால் சர்வீஸ் பார்க்க முடியாது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான ஸ்பேர் அவைலபிலிட்டி கிடையாது. யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட். ஓகேங்களா? யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்டில் தான் நீங்கள் சோனி ஃபோன்ஸை ப்ரிஃபர் பண்ணி வாங்கி ஆகணும். வேறு வழி இல்லை. கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்குகிறாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மைனஸ் இருக்குது. அது போக சோனியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பழைய மாடல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப் சப்போர்ட், இந்த ஆப் செட் ஆகாது, அந்த லேட்டஸ்ட்டு ஆப் செட் ஆகாதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுவும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 2018 மாடல் எதுக்காக இவ்வளோ என்ன சொல்கிறது, பழைய மாடலில் கொண்டு வரீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டால்,
எங்களுக்கு வியாபாரம் பண்ண தான் தெரியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க, எனக்கு பழைய மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சில பேரால ₹15,000 கொடுத்து லேட்டஸ்ட்டு மாடல் வாங்க முடியாது. பழைய மாடல் தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஆன் டிமாண்ட் ஆஃப் கஸ்டமர். கஸ்டமர் டிமாண்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஓல்டு மாடல்ஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. புது மாடல் வந்தாலும் புது மாடல் எடுத்துகிட்டு வந்து நம்ம வியாபாரம் பார்ப்போம். 1 மார்க் 5 வரும். 1 மார்க் 6 மேபி 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் லேட்டர் வரும். அது வந்தாலும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவோம். ஒரு வேளை நல்ல ப்ரைஸுக்கு வந்தால் மட்டும்தான். ரொம்ப ஹையாக வந்துச்சுன்னா அது செட் ஆகாது. 60,000 50,000 சொன்னாங்கன்னா எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா இவ்வளோ காஸ்ட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல காஸ்ட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். கஸ்டமருக்கு கொடுப்போம். ஓகேங்களா? அதுதான் எங்களோட நோக்கமே. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடல்ஸ் நம்மக்கிட்ட எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் நிறைய போஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். இல்லை வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. கம்யூனிட்டியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் அப்டேட்ஸை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு 1 பை 1 சொல்லியாச்சு. ஸோ என்ன மொபைல் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் பபாய்.